வெளிச்ச ரேகைகள் நம்பிக்கை நாதத்தை எழுப்புகிறது. பேரன்புடைய டி மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலக அரசியலில் சர்வதேச சமுதாயத்தில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த படிப்பினையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பது எல்லா செய்திகளுக்கும் பொருந்தாது. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளுக்கு அது நிச்சயமாக பொருந்தும். உலகமே நோபல் பரிசை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எல்லா துறைகளிலும் மிகச்சிறந்த மனிதர்களை உலக அளவில் தேர்ந்தெடுத்து நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. உலக வல்லரசாக பல நாடுகள் நினைத்து கொண்டிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். பல பேர் அதற்கு பரிந்துரையும் செய்தார்கள். ஆனால் நோபல் பரிசு தேர்ந்தெடுக்க குழுவினர், அந்த அமைப்பினர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் உரியவர்கள். வெனிசுலா என்கிற நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் ட்ரம்புக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தகுதியுள்ள ஒரு மனிதனுக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். உலக வல்லரசாக, பணக்கார நாடாக, அதிகாரமிக்க நாடாக இருந்தால் மட்டும் போதாது, தகுதி வேண்டும், திறமை வேண்டும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அமைதி என்பது சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உலக அளவிலும் சரி, உலக அமைதி, மன அமைதி என்பது பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. வாழ்க்கை பெரிய பதட்டமாகவும் பரபரப்பாகவும் சூதாட்டமாகவும் வியாபாரமயமாகவும் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு அமைதி என்பது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது. எல்லோரும் வாழ்வில் தேடிடும் பாக்கியம் சாந்தி, என் உயிரோடு கலந்து எழுதிடும் பாக்கியம் சாந்தி, எது வந்த போதும் மறவாத செல்வம் சாந்தி, என இன்று வாட்டும் தனிமையில் இல்லையே சாந்தி, எல்லோரும் வாழ்வில் தேடிடும் பாக்கியம் சாந்தி, என் உயிரோடு கலந்து எழுதிடும் தேடுகின்ற அமைதி எங்கே என்று எழுதித்தாலும் அமைதியை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. அமைதி என்பதுதான் ஆரோக்கியம், அமைதி என்பதுதான் தவம், அமைதிதான் அறிவு, அமைதிதான் ஆராய்ச்சி, தனிமைதான் அமைதி. நாம் கூட்டத்தில் இருக்கிறோமா, தனிமையில் இருக்கிறோமா என்பது முக்கியமல்ல, நாம் அமைதியோடு இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அமைதிதான் ஆரோக்கியம். இன்றைக்கு மருத்துவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் அமைதியோடு இருக்க வேண்டும், உங்களுக்கு நல்ல உறக்கம் வேண்டும், உணவு, மருந்து, உடற்பயிற்சி மட்டும் போதாது, மனதளவிலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், உறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு தகுதியுள்ள ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு விருது எப்படி கொடுக்கப்பட வேண்டும், மனிதர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். 1000 இருந்தாலும் மேலை நாடு மேலை நாடு தான். நோபல் பரிசு தான். உலகத்தரம் என்பது இதுதான். இதை நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்களும் பின்பற்ற வேண்டும். நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றார் வள்ளுவர். அதைப்போல உலகத்தில் இன்னும் ஜனநாயகம் இருக்கிறது, உலகத்தில் இன்னும் நேர்மை இருக்கிறது, நாட்டிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு அரசை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும், மனிதர்களை நாம் எப்படி தேர்ந்து எடுக்க வேண்டும், பிரபலமானவர்களை தேர்ந்தெடுத்து நம்மையும் பிரபலப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. அதில் உயிரின் ஒளி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆகவே இது எல்லோருக்கும் ஒரு பாடம். வல்லரசாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லரசாக இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், நடுநிலைமை இருக்க வேண்டும், ஜனநாயகம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வரலாற்றை, இந்த செய்தியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.